மேலும் இந்த நிதியாண்டிற்கு கூடுதலாக ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு, விவசாயிகளுக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பாக நிதி உதவியை வழங்குவதற்கும் தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் வருமானால் அந்த பகுதிகளிலே இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். பெரும்பாலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வனத்துறை என்பது பெரும்பாலான விதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்கிறது. நாம் அதில் கொஞ்சம்தான், இந்த நிதி கூட அவங்க கொடுக்கறது தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்ன முடியுமோ அதை இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எங்களுக்கு இதற்கான உரிய ஆணைகளை எல்லாம் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த வனத்துறை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். குழுக்களின் அறிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையில் இந்த அரசினால் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே யானைகள் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக. அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் பதிலளித்து வந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் வன விலங்குகளால் விளைநிலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் பேசினாங்க. குறிப்பாக விளைநிலங்கள்ல வனவிலங்குகளால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விவாதத்தை முன்வைத்தாங்க. இதற்கு பதிலளித்து பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, இந்த காட்டு பன்றிகளை அடக்க கடந்த 2023ஆம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டது. 19 பேர் கொண்ட அந்த குழு வந்து பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்து அது அரசாணையாக நேற்று அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வனவிலங்குகள் பட்டியலில் காட்டு பன்றிகள் உள்ளது. அதை நீக்குவது எளிதல்ல. மத்திய அரசு தான் வனவிலங்கு பட்டியலை தயார் செய்தது. நேற்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி காப்பு காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் அவற்றை சுட அனுமதி இல்லை. 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் பிடிபடும் காற்று பன்றிகளை பிடித்து மீண்டும் வனத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் காப்பு காடுகளில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் காற்று பன்றிகள் வந்தால் அதை சுட அனுமதி அளித்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வனத்துறை அதிகாரிகள் மட்டும் சுடலாம், விவசாயிகள் சுடலாமா எனும் கோரிக்கை குறித்து வரும் காலத்தில் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வன அதிகாரிகள் மட்டுமில்லாமல் விவசாயிகளும் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கான கோரிக்கை குறித்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் அந்த அனுமதி வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். லாவண்யன், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.